அணுகுண்டு தயாரிக்க போவதாக மத்திய கிழக்கை அடிக்கடி மிரட்டி வரும் ஈரானிய அதி உச்ச தலைவரான அயதுல்லா காமேனியையே மிரட்டி வருகிறது ஈரானில் உருவெடுத்துள்ள ஒரு புது பிரச்சனை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஏவுகணைகளுக்கு அஞ்சாத அயதுல்லாவை ஈரானில் உருவெடுத்திருக்கும் அந்த புது பிரச்சனை நிலைகுலைய வைத்துள்ளது. அந்த பிரச்சனை ஈரானில் அதிகரித்து வரும் தண்ணீர் தட்டுப்பாடாகும். அறிக்கைகளின்படி ஈரான் மிக கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்கிறது. இந்த பிரச்சனையானது ஈரானின் சுற்றுச்சூழலை மட்டுமல்ல, அந்நாட்டின் சமூக மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் பெரிதும் பாதிக்கிறது. ஈரானின் பல முக்கிய மாகாணங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு என்பது தீவிர நிலையை எட்டியுள்ளதால் காமேனியின் கவலைகள் மேலும் ஆழமடைந்துள்ளன. தலைநகர் டெஹ்ரான், இஸ்ஃபஹான், ரஜாவி, கோரசான் மற்றும் யாஸ்டு போன்ற முக்கிய மாகாணங்களில் தண்ணீர் நெருக்கடி கடுமையான திருப்பத்தை எடுத்துள்ளதாக ஈரானின் எரிசக்தி அமைச்சகம் அதன் சமீபத்திய அறிக்கையில் கூறியுள்ளது. தலைநகர் டெஹ்ரானுக்கு தண்ணீர் வழங்கும் சுராஜ் அணை இப்போது அதன் கொள்ளளவில் 6% மட்டுமே இயங்குகிறது. அதாவது அணையின் 94% காலியாக உள்ளது. ஈரானின் தண்ணீர் நெருக்கடிக்கான வேர்கள் அந்நாட்டின் கொள்கைகளிலும் அதன் வளர்ந்து வரும் மக்கள் தொகையிலும் உள்ளன. 1979 புரட்சிக்கு பிறகு மத தலைவர்கள் தன்னிறைவு பெற்ற விவசாய முறையை வலியுறுத்தினர். இது தண்ணீர் பயன்பாட்டில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுத்தது. மேலும் கடந்த 50 ஆண்டுகளில் மக்கள் தொகை 250% மேலாக அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக அதற்கேற்ப தண்ணீர் தேவையும் அதிகரித்துள்ளது. மேலும் ஆப்கானிஸ்தானில் இருந்து மில்லியன் கணக்கான சட்டவிரோத குடியேறிகளின் வருகையும் ஈரானிய கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வதும் நகர்ப்புற நீர் விநியோகத்தை முற்றிலும் பாதித்துள்ளன. இதன் விளைவாக ஈரானிய மக்கள் பல மணி நேரம் தண்ணீரின்றி தவிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். சில சமயங்களில் குழாய்களில் இருந்து வெறும் சேற்று நீர் தான் வருகிறது. தண்ணீர் பற்றாக்குறை மருத்துவமனைகளில் சவால்களை உருவாக்கி வருகிறது. மேலும் உணவு பாதுகாப்பையும் பாதிக்கிறது. தண்ணீர் நெருக்கடியின் தாக்கம் ஈரானில் மனிதர்களால் மட்டுமல்ல, அந்நாட்டின் சுற்றுச்சூழலாலும் உணரப்படுகிறது.